வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் தமிழ்செல்வன். 2 தினங்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், மதிப்பிற்குரிய தலைவர் விஜய் அண்ணா அவர்களை பற்றி திரைப்பட நடிகர் வந்தேரி பிரகாஷ்ராஜ் அவர்கள் தமிழகத்தில் ஆளும் கட்சியின் அரசியல்வாதிகள், கையாலாகாத அரசியல்வாதிகள், திராணியற்ற அரசியல்வாதிகளின் முகமாக சில கருத்துக்களை, முதுகெலும்பில்லாமல் சில கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய விஜய் அண்ணா அவர்களுக்கு தமிழக அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறார் என்றும், அவரால் தமிழக மக்களுக்கு எவ்வாறு புரிதல் இல்லாமல் குறைகளை நீக்க முடியும், போக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். பிறகு அவர் தன்னை பவன் கல்யாண் போல் ஒப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார் திரு வந்தேரி பிரகாஷ்ராஜ் அவர்கள். இத்தனை ஆண்டு காலமாக, இந்த 4 ஆண்டு காலமாக இந்த பிரகாஷ்ராஜ் அவர்கள் தமிழகத்தில் அவல நிலையில் இருக்கும் ஆட்சிகளை பற்றியோ, தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள குற்றங்களையோ, ஊழல்களையோ, கனிம வள கொள்ளைகளையோ பற்றி ஏதாவது ஒரு வகையில் விமர்சனம் செய்துள்ளாரா? இந்த பிரகாஷ்ராஜ் அவர்கள் வேங்கை வயலில் மலம் கலந்த தண்ணீர் தொட்டிக்குள் குடிக்கும் அவல நிலைகளை பற்றி பேசியிருப்பாரா இந்த நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள்? அதேபோல் தமிழகத்தில் திராணியற்ற ஆட்சியை பற்றி, அவலங்களை பற்றி என்றாவது ஒரு முறை எடுத்துரைப்பாரா இந்த பிரகாஷ்ராஜ் அவர்கள்? இவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை பற்றி பேசுவதற்கு காரணம், இந்த கையாலாகாத அரசுகளால் ஏவிவிடப்பட்ட ஒரு ஏவல் தவிர இவரால் எந்த ஒரு நிலைப்பாட்டையும், தவறான நிலைப்பாட்டுகளை பதிவு செய்ய இயலாத நிலையில்தான் இருக்கிறார். இவர் உண்மையாக மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தனது கருத்துக்களை உணர்வு ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால் அதை எப்பொழுதும் சொன்னதே இல்லை. இவருடைய நோக்கம், தமிழக வெற்றி கழகம் அடுத்த தேர்தலில் மாபெரும் வெற்றியடைந்து இப்போதிருக்கும் அரசியல்வாதிகளின் ஏமாற்றம் ஆகிவிடும் என்ற பயத்தின் உச்சமே இந்த மாதிரியான வசம்பு வார்த்தைகளில் விளையாடி கொண்டிருக்கிறார் நடிகர் வந்தேரி பிரகாஷ்ராஜ் அவர்கள். மேலும் மக்கள் தீர்மானித்து விட்டார்கள், வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்ற நிலைக்கு மக்கள் வந்துவிட்டார்கள். நிச்சயம் தமிழக வெற்றி கழகம் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையாக ஆட்சி அமைத்து தமிழக மக்களின் துயர் துடைக்கும். இதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை.